சார் வணக்கம். வணக்கம் லியோ. சார் தேர்தல் வேலைகள்லாம் உங்களுக்கு எப்படி போகுது? தேர்தல் வேலை எனக்கு வந்து பேசிக்காக ஐம் ஸ்போக்ஸ் பர்சன் தானே. அதனால வந்து சேனல்ஸ் அட்டென்ட் பண்ணுறது, பிரச்சாரங்கள் இன்னும் நான் முழுமையாக ஆரம்பிக்கல. நண்பர்கள் கூப்பிட்ருக்காங்க, அங்கே மட்டும் சும்மா போயிட்டு அது மாதிரி இருக்குது. முழுமையாக கூப்பிடுவோம் போது நான் ஃபுல் ஸ்விங் பிரச்சாரம் இருக்கும். சார் தமிழக வெற்றி கழகத்தோட அந்த வேட்பாளர் பட்டியலை நான் பார்த்தேன். அதில் வந்து உங்கள் பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். இல்லை, ஸோ உங்களை வந்து போட்டியிட வேண்டும் என்று ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டாங்களா, இல்லை நீங்கள் அவாய்ட்? இல்லை, டே ஒன்லேயே நான் வந்து அந்த விருப்ப மனுவே நான் கொடுக்கல. நான் போனேன், 2-3 காரணங்களால் நான் விருப்ப மனு கொடுக்கல. நம்பர் 1, எங்கள் டீமில் இருக்க நிறைய பேர் போடுறாங்க. அப்போ பேக் அண்ட் ஒர்க் பண்ணுறது யார் அப்படின்ற ஒரு கேள்வி. 2வது, இந்த 234 தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதியை தான் நம்ம கேட்கணும். அதை யாராவது ஒருத்தர் ஆல்ரெடி 2 வருஷமோ இல்லை 1 வருஷமா ஒர்க் பண்ணி வச்சுருந்துருப்பாங்களே. டெஃபினட்டாக ஒர்க் பண்ணி, கண்டிப்பாக அந்த மாவட்ட செயலாளர் யாராவது ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதை போய் நம்ம தடுத்து விடுறதா இருக்கும். 2வது, இதுதான் பெரிய இந்த 2 காரணத்தினால தான் நான் வந்து பிரைமாக ரொம்ப முக்கியமாக யாரையும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்றது. 3வது, நான் ரொம்ப புதுசு தானே கட்சிக்கு. 1 வருஷம் தான் ஆகுது. இப்போ 4வது மாதம் தான் ஆகுது. 4 மாதம் தான் இப்போ. 4 மாதம். ஆமாம், ஏப்ரல் வந்ததுன்னா 4. இப்போ ஏப்ரல் இருக்கும், 4 மாதம். ஸோ ஜனவரி 31, டிசம்பர் 31 எனக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. சரிங்க சார். இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதிகளை போட்டியிடுறாரு. அவர் ஏற்கனவே வந்து பெரம்பூர் தொகுதியில் அறிவிக்கப்படாததுக்கு முன்பாகவே வந்து தெரிந்து விட்டது. அதன் பிறகு வந்து திருச்சி கிழக்கில் வந்து போட்டிடுறாரு. ஏன் ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளில் வந்து ஒரு கட்சியோட தலைவர் போட்டியிடணும்? அதுக்கான காரணம் என்ன? இது வரலாற்றில் பல பேர் பல முறை பண்ணியிருக்காங்க. நரேந்திர மோடி தொடங்கி இந்திரா காந்தி வரை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி லல்லு பிரசாத் யாதவ் வந்து பீகாரில் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதற்கும் எங்கள் தலைவர் போட்டி போடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் சார்? என்ன வித்தியாசம்னா, இப்போ சென்னை இது தமிழ்நாட்டுடைய கேபிட்டல். இங்கே வந்து 16 தொகுதி இருக்கு. 16லையும் திமுக தான் இருக்கு. இல்லை, திருவொற்றியூரில் வந்து சிபி அதோடைய நான் சொல்றது கூட்டணி கட்சிகள் 16மே காங்கிரஸ். வேளச்சேரியில் வந்து காங்கிரஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 16மே சிட்டிங் எம்எல்ஏ டிஎம்கே உடைய பெரும் எல்லாமே 15 டிஎம்கே 1 காங்கிரஸ். அப்ப இந்த கோட்டையை உடைக்கணும், சரிங்களா? 2வது, திருச்சி வந்து தமிழ்நாட்டுடைய மையப்பகுதி. அங்க 9 தொகுதி இருக்கு. 9லையும் திமுக தான் இருக்கு. அங்கேயும் உடைக்கணும். புரியுது. திமுகவை மொத்தமா உலுக்கி பார்க்கறதுனால இல்ல, சுத்தமா நொறுக்கிறது. இதுதான் இந்த பிளான். ஏன்னா நார்மலா எங்க நமக்கு ராகுல் காந்தி எடுத்தோம்னா ரேபரேலியில் நிற்பாரு, வயநாடுலேயும் நிற்பாரு. 2மே அதுக்கு வந்து அவருக்கு என்ன சொல்றது, உகந்த தொகுதிகளா இருக்கும். நரேந்திர மோடியும் அப்படிதான் உகந்த தொகுதிகளா இருக்கும். ஆனா இது வந்து அப்படி கிடையாது. நீ எங்க ஸ்ட்ராங்கு அங்கேயே வந்து அடிக்கிறவனே அப்படின்றதுதான் இந்த சாய்ஸ்க்கான. இல்ல, இப்ப பெரம்பூர்ல வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, அதே போல திருச்சி கிழக்குல வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கு. தமிழகம் முழுவதும் வெற்றி வாய்ப்பு தான். இல்ல, வெற்றி வாய்ப்பு இருக்கு. பட் தமிழகம் முழுக்க வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா அப்புறம் குளத்தூர் நிக்கல. இல்ல சரி, யாரை நிறுத்தினான்னு 234 தொகுதியிலும் தலைவர் தான் நிக்கிறாரு. யார பாபு வச்சு அடிக்கிறான். சரி, இல்ல 2 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஏன்னா அங்க வந்து ஏற்கனவே இல்ல, சென்னை வந்து ஸ்வீப், திருச்சியும் ஸ்வீப். அதில் எந்த இனிகோலாம் வந்து அவர் என்னது, அவர் வந்து என்ன சொல்றது, கோயில் காசை திருடினவர், கோயில் இடத்த திருடினவர். அவர் மேல அந்த குற்றச்சாட்டு இருக்கு. ஆமா, கோடிக்கணக்கில் காசு அடிச்சவர், நிலத்தை வித்து காசு அடிச்சவர். அவரெல்லாம் எப்படி வந்து தலைவர் கூட மேட்ச் பண்ண முடியுமா? ஆனா அவர் உறுதியா இருக்காருல்ல சார். அவர் உறுதியா இருக்கிற மாதிரி நடிப்பாரு. எங்க கட்சி கொளத்தூரை பார்த்து, யூ சா தி கிரவுட் இன் கொளத்தூர், சிஎம் நடுக்கத்தில் இருக்கிறாரு. அதே நாள்ல விஜய் போறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு சிஎம் போனதா? ஆமா, கூட்டமே இல்லையா, அதனால தான் டென்ஷன் ஆயிட்டாரு. டைம்ஸ் நவுல போட்டாங்க, பாத்தியா? 2 பேரையும் கம்பேர் பண்ணி கிரௌட் ரோட் ஷோ போறாரு கை காட்டிட்டு. அவங்களுடைய பிளாக் ஹேட்ஸ் தான் ஒரு 150 பேர் இருப்பாங்களா வந்து, மக்களை காணுமே, நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால இது வந்து திமுகவை மொத்தமா அடிச்சு வைப் அவுட் பண்ற ஒரு எலெக்ஷன். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றீங்க. 2 இடத்துலையும் போட்டுடுறது ஸ்ட்ராட்டஜி இல்லை, வீரம் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி. சரிங்க சார். இப்போ எப்பொழுதுமே வந்து 2 திராவிட கட்சிகள்லையும் வந்து பொது தொகுதியில தலித்துகளுக்கு வந்து நிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க.
ஓகேங்களா? நிக்க முடியாது. சரி, பொது தொகுதியில் நிக்கலாம். ஓகேங்களா? இப்ப தமிழக வெற்றி கழகம் அதுக்கு மாற்றா சொல்லிட்டு வராங்க. ஆனா திராவிட கட்சிகள் என்ன பண்ணுதோ அதுதான் தமிழக வெற்றி கழகமும் பண்ணுது. இப்போ 2 கட்சிகளுக்குள்ள வேறுபாடு என்ன? இப்ப நான் வந்து அந்த ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவன்னு வச்சுங்களேன். விஜய் மாற்றத்தை கொண்டு வராரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அட்லீஸ்ட் 1 அல்லது 2 தொகுதியில குடுத்துருக்காங்கல்ல. ஏன் வந்து விஜய் அவர்கள் கொடுக்கல? இல்ல, அது அப்படி எடுத்துக்க முடியாது இல்லையோ. ஏன்னா யாரை அப்ப கொடுக்கப்பட்டவர்கள்லாம் யாரா இருக்காங்க பாருங்க. எல்லா பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களுக்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களே எல்லா சமூகத்திலும் இருக்காங்க. ஆனா இங்க வந்து அவர்களுக்கு ஸ்பெஷல் அங்கீகாரம் கொடுக்கப்படுதுல்ல, அவர்கள் மேல வரட்டும் அப்படின்றது தானே மாற்ற. எனக்கு எந்த அளவுக்கு நான் இன்னும் ஆய்வு பண்ணல, ஆனா இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். பொது தொகுதியில் இருப்பாங்க. அந்த மாதிரி செய்திகள் வரல. நானும் ஆய்வு பண்ணல, பட் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இல்ல, இப்ப நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா நீங்க வந்து அங்க இருப்பாங்க. பொது தொகுதியில வந்து தலித்தை வந்து போடுவாங்க. அவங்க வெற்றி பெறாங்களோ இல்லையோ, பாதி தொகுதிகள் வந்து ஆண்களுக்கு, பாதி தொகுதி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. நீங்க அட்லீஸ்ட் அதை பண்ணல. அட்லீஸ்ட் பொது தொகுதியில வந்து ஒரு தலித்தை நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றத்துக்கான முதற்படி அதை தானே இருக்கும். அதை தான் சொல்றேனே, மாற்றத்துக்கான முதற்படி டெஃபினட்டா இருப்பாங்கன்னு நான் கருதுறேன். ஐ டோன்ட் நோ, ஐ வில் செக். சரிங்க சார். சார், இன்னொன்று என்னன்னா, ஏற்கனவே வந்து 2 திராவிட கட்சிகளும் வந்து நிறைய இலவச அறிவிப்புகளை வந்து சொல்றாங்க, அறிவிச்சுட்டே இருக்காங்க. ஸோ விஜய் அவர்களும் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கூட போட்டி போடுற மாதிரி வந்து நிறைய இலவச அறிவிப்புகளை வந்து அறிவிச்சுட்டே இருக்காரு, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ அவங்க பண்ணதை தான் விஜய் அவர்களும் பண்றாரு. இல்லை, இது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அவங்க இலவசங்களை மட்டும்தான் அறிவிக்கிறாங்க. ஆனா இங்க வந்து பெண்களை பத்தி தான் நீங்க கேக்குறீங்கன்னு 6 சிலிண்டர், அதுக்கு அடுத்தது 2500 ரூபாய் பணம். அதுக்கு ஈக்குவலா பெண்கள் பாதுகாப்பு, அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, அதை எப்படி நாங்க அச்சீவ் பண்ண போறோம், மற்றவங்க எப்படி அச்சீவ் பண்ண போறாங்க, அதுலயே அதை புரிஞ்சுக்கிட்டாலே இது இலவசமா அப்படின்றது ஒரு கேள்வி வரும். ஏன்னா திமுக எப்படி அதை அச்சீவ் பண்ணுது, உலக வங்கியிலையோ மற்ற வங்கிகளையோ வாங்குற கடனை எடுத்துக்கொண்டு போய் மக்களுக்கு காசா கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு கடன் சுமை அதிகரிக்குது, எனக்கு கடன் சுமை அதிகரிக்குது, உங்களுக்கு கடன் சுமை அதிகரிக்குது. அதிமுக என்ன சொல்லுது, நாங்க வந்து வரியை உயர்த்தி வருமானத்தை பெருக்கி கொடுப்போம். வரியை உயர்த்தினா எனக்கும் சுமை தான், உனக்கும் சுமை தான். சரிங்களா? அகெயின் அது என்னுடைய எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சுமையை எடுத்துட்டு போயிட்டு சுமையை வச்சுட்டு ஏன் வீட்டு பெண்களுக்கு அதை காசா கொடுக்குறது இருக்குல்ல, ஸ்டூபிடிட்டி. ஆனா தாவைக்கா என்ன சொல்லுது, எப்படி அந்த 1000 ரூபாய் கொடுப்போம், வந்து ஒரு குடும்பம் திருடுதுல 30%, 1,00,000 கோடி ஒரு வருஷத்துக்கு, அதுல இருந்து அதை நிறுத்திடுவோம். அப்படி ஒரு திருட்டு இங்க நடக்காது. அது மக்கள் பணம் தானே. தமிழகம் சம்பாதிக்கிறது, நீ சம்பாதிக்கிறது எப்படி உங்க குடும்பத்துக்கு நீங்க செலவு பண்ற, அப்படி ஆப்வியஸா யூ வில் பி பேயிங் யுவர் ரெண்ட், உங்களோட சாப்பாடு, மனைவியோட சாப்பாடு, மனைவியோட ஹெல்த் கேர், இப்படிதானே நீ செலவு பண்ற. நானும் அப்படிதான், நான் சம்பாதிக்கிறத செலவு பண்றேன். அப்ப தமிழ்நாடு சம்பாதிக்கிறத யாருக்கு கொடுக்கணும்? தமிழ்நாடு ஒரு அரசா ஒரு சம்பாத்தியம் பண்ணுது இல்ல, அவங்களும் வந்து குடும்பத்துக்கு தான். எக்ஸாக்ட்லி, அவங்க ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க, நாங்க ஊர் குடும்பத்துக்குலாம் கொடுக்குறோம். அதுதான் வித்தியாசம். அதை அந்த தமிழ்நாட்டோட சம்பாத்தியம் தமிழக மக்களுக்கு தானே. ஆமா, கண்டிப்பா அதுதான் அவர் செய்யறாரு. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இது இலவசம் இல்ல, மக்கள் ஈற்ற, தமிழகம் ஈற்ற பொருளை தமிழக மக்களுக்கே கொடுக்குறது. இதான சரியான அப்ரோச் கூட. சரிங்க சார். இப்போ தமிழ்நாட்டுல வந்து திமுக ஆட்சி இருந்தது. திமுக ஆட்சி போன பிறகு வந்து காவல்துறையில வந்து இன்னும் திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உறுதியா இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். அங்க செய்தியாளர்கள்லாம் வந்து சம்மன் கொடுத்து அனுப்பிச்சாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. ஓகேங்களா? ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கே வந்து பாதுகாப்பு கொடுக்கல. குறிப்பா உங்க கட்சி தலைவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கல. கட்சி தலைவருக்கு தேவையில்லை பாதுகாப்பு, மக்களுக்கு தான் பாதுகாப்பு தேவை. புரியுதுங்க? சொந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்போ குளத்தூர் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு, பஸ்ஸை வேணும்னே விடுறாங்க. அது பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்தேன். எம்டி பஸ், வண்டலூர் போற பஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. எதுக்கு? ஏதாவது அசம்பாவிதம் நடக்கணும், அந்த பழியை தூக்கி எங்க தலைவர் மேல போடணும், இதுதானே அவங்களுடைய நோக்கம். குளத்தூர்ல நீ வந்து கால்வாய் பார்ப்போம். குளத்தூர் தமிழ்நாட்டில் தானே இருக்குது, ஆப்கானிஸ்தான்ல இருக்குதா? குளத்தூர்ல பேசிட்டு பார்ப்போம். என்ன ஒரு காவல்துறை எதுக்கு இருக்குது? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தானே இருக்குது. ஆமா, அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க?
அப்ப எந்த அளவுக்கு இது வந்து ஒன் சைடடா இருக்கு. இங்க இப்படி நடந்து கொண்கிற ஒரு காபந்து அரசே இப்படி பண்ணுதுன்னா ஃபுல் பவர்ல இருக்கும்போது என்னென்ன பண்ணிருப்பாங்க? எவ்வளவு மோசமான வேலையெல்லாம் பண்றாங்க. பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க இன்னும். ஸோ அவர்களுக்கு பயங்கர ஒரு தோல்வி பயம். இது எதிர்காலத்தையே வழிச்சிடும். அது திமுக என்பதை தொடச்சு அப்படியே தூக்கி போய் கடலை போடுறது தான் இது. அது அவர்களுக்கு பயம். அந்த பயத்தை எப்படி அவன் ஹேண்டில் பண்றது? இப்படிதான் பண்றாங்க. இப்போ வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 அணிகள் இருக்கு சார். ஒன்று திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி, நாம் தமிழர். ஓகேங்களா? எந்த கூட்டணிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் மக்களுடன் கூட்டணி போட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வெற்றி வாய்ப்பு. நான் வந்து கட்சியில இருக்குதுனால சொல்ல, இந்த மக்கள் எழுச்சி பாருங்க. குளத்தூர் வந்து அவருடைய கோட்டைங்க. 2011 இருந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். அங்கேயே அவங்க வந்து ஒரே நாள் மக்கள் எல்லாம் அவ்வளவு திரள்றாங்களே. அப்ப அவங்க அது வந்து செல்வாக்கு இல்லாம, மக்கள் செல்வாக்கு இல்லாம எப்படி அது மாறும்? அவர் அந்த குளத்தூர் தொகுதிக்கும் திமுக தமிழ்நாட்டுக்கும் நல்லா பண்ணியிருந்தாரு. தமிழ்நாடு வந்து லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, அதாவது போதைப் பொருள் இல்லாத, எல்லாருக்கும் பாதுகாப்பு உடைய ஒரு மாநிலமா இருந்துச்சுன்னா மக்கள் கொண்டாட மாட்டாங்க சிஎம். எங்க போனாலும் மக்கள் திரள் வராது. கண்டுக்கவே இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கிளம்புங்கன்னு தானே அர்த்தம். இப்போ எஸ்ஐஆர்ல பாதி ஓட்டு காலி ஆயிடுச்சு. அங்கே 80,000 ஓட்டு காலின்னு நினைக்கிறேன். 90,000 காலி. 80,000. சேப்பாக்கத்தில் ஒரு 60,000 எவ்வளவு காலி. இந்த மார்ஜின் தான் வின் பண்ணியிருந்தாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஓட்டாக்கணும். ஆமா, அதுதான் வின்னிங் மார்ஜின் வந்து 80,000. எங்க இருந்து அந்த 80,000? சரியா? இந்த வாட்டி பாரு என்ன நடக்குதுன்னு. மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு தபேக்காக்கு தான் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் வந்து அப்போ ஆட்சி அமைக்கும். உறுதியா ஆட்சி அமைக்கும். சரி, நான் இது இன்னொரு காரணி நான் சொல்றேன். திரும்ப வந்து ஒரு இன்டெலெக்சுவலா இல்லையா? இன்டெலெக்சுவல். அவர் ஏன் இங்க இருந்து விட்டுட்டு வர்றாரு? பார்லிமெண்ட்டை விட்டுட்டு எதுக்கு லோக்கல் எலெக்ஷன் வராரு? அதுக்கு அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? தமிழகத்தோட அரசியல் ஒரு அந்த டைமென்ஷனே மாறப்போகுது. டைனமிக்ஸே மாறுது, டைமென்ஷனே மாறுது. எப்படி மாறுது? ஏன் இப்ப மட்டும் மாறுது? போன வருஷம் இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லலையே. இதுக்கு முன்பு எப்பயுமே சொல்லுது இல்லையா? சொல்லல. இப்பதானே சொல்றாரு. தமிழகத்துடைய பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே மாறுது, டைமென்ஷனே மாறுது, டைரக்ஷனே மாறுதுன்றார்ல. ஆமா. அதை மாத்துறது யார்? விஜய். கண்டிப்பா. அததான் சொல்றேன். இப்போ இல்ல அது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேக்குறேன். அதை தானே அவர் மீன் பண்றாரு. டைமென்ஷன் டைரக்ஷன் மாறுதுன்னா என்ன அர்த்தம்? திமுக ஆல்ரெடி ரூலிங்ல இருக்குது. அவங்க ஆல்ரெடி மாத்திட்டாங்கன்னு அர்த்தம் தானே? இல்ல இன்னொரு காரணத்தை சொல்றாங்க. வட தமிழகத்தில் இருக்கிற பட்டியலின மக்கள் வாக்குகளை பெரும்பாலும் விஜய் அவர்கள் கவர போறாங்க. எல்லாதான் சொல்றேன் நான். அதான் டைனமிக்ஸே மாறுதுன்றேன் நான். பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் கம்ப்ளீட்டா மாறுது இல்லையா? ஆமா. அது யார் சொல்றா? ரொம்ப முக்கியமான ஆள் சொல்றாரு. திரும்பவே சொல்றாரு. இல்ல அவர் ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய. ஆமா. அப்ப அது ரொம்ப சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட். ஆமா. இதை உருவாக்குவது யாருன்னா தாவேக்கா தான். அதனாலதான் சொல்றேன். திமுகவுக்கே அவர் கடைசி வரைக்கும் தெரியல அவர் இங்க போறாரா இல்லையா. ஆமா. இல்ல இந்த முறைதான் அவரு ஸ்டெபானா முடிவெடுத்தாரு. திமுகவுடைய அழுத்தங்களுக்கு முழுசா எந்த விதத்திலையும் ஒத்துக்காம ஐ வில் பி மீ அப்படின்னு எடுத்திருக்கிறாரு. அதனால வழக்கமான அந்த திமுக ஆதரவாளர் எம்எல்ஏக்களுக்கு அவர் ஒரு சீட்டு கொடுக்கல. சொல்லுங்க. அவர் ஷானவாசிக்கு என்ன எஸ் பாலாஜி இவர்களுக்கெல்லாம் வந்து சீட்டு கொடுக்கல. புரியுதுங்களா? வழக்கமா திமுக விசிகாவுடைய வேட்பாளரை யார் முடிவு பண்ணுவா? திமுக தான் முடிவு பண்ணும். ஆமா. இந்த முறை அப்படி இல்லையே. இதெல்லாம் மனசு எதுக்கு? இதையெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது நல்லா தெரியுது இங்க வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இருக்குது. மொத்த டைனமிக்ஸா மாறுதுன்றாங்க. ஸோ அதனால தான் வந்து திமுக நாம வந்து கொஞ்சம் வலிவிழுந்து இருக்கோம் இந்த 5 வருஷத்துல. அதனால தான் 10 சீட்டு கொடுத்து வந்து தேமுதிக உள்ள கொண்டு வந்திருக்காங்களா? இல்லைங்க, அவங்களுக்கு எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்றதா. ஒண்ணு ஒரு மெகா கூட்டணின்ற ஒரு பேரை உண்டாக்கணும். இல்ல சார், நான் ஏன் அதை கேட்கறேன்னா கடைசி தேர்தலில் 0.4% தான். நம்ம அதான் சொல்றேன். அது ஒரு அவங்களுக்கு எப்படியாவது வெற்றி பெறணும்ன்ற முடிவுகளை சரி. நீ டெஸ்பரேஷனா இருக்கும்போது யூ மே நாட் டேக் ப்ராப்பர் டெசிஷன். பதட்டத்தில் இருக்கும்போது நம்மளால சரியான முடிவுகள் எடுக்க முடியுது. அப்ப இந்த கட்சி நைட் அண்ட் டே பதட்டத்திலே இருந்துச்சுன்னா சிஎம் தூங்கி எல்லாம் பல நாளா இருக்கும். அவ்வளவு பதட்டம்.
அப்போ அவங்க வந்து அதிமுகவுக்கு போயிடக்கூடாது, தாவேக்காவுக்கு வந்து தாவேக்கால சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே கல்லாப்பட்டி கிடையாது, கல்லாப்பட்டி கூட்டணி திமுகவில் தான் உண்டு. அதனால தான் ஏன்னா நீங்கள் அரசியல் வலிமை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குதா தேமுதிக இருக்குதா? விடுதலை சிறுத்தைகளுக்கு. அவங்களுக்கு ஏன் 8 சீட்டு, இவங்களுக்கு 10 சீட்டு? 4% வாங்கினதுக்கு, சாரி 0.4%, 47, 0.46 லெஸ் தென் 4.5 4.6 லெஸ் தென் 0.5% அப்படி வச்சுக்கலாம். அவங்களுக்கு இது இவ்வளோ சீட்டு. பதட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அப்படிதான் பார்க்கணும். இல்லை கொஞ்ச நாள் இல்லை நீங்கள் சொல்கிறது உண்மைதான் போல. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 2 நாள் நினைக்கிறேன், அப்போ வந்து அமைச்சர் சேகர் பாபுவிடம் கேள்வி கேட்குறாங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லும்போதே வந்து அதிமுக திமுக பற்றி கேட்டாங்க, தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவர் வந்து வடச்சென்னையை தன்னோட கோட்டையா மாத்திருக்கு. அவர் வந்து வடச்சென்னையோட சிஎம் கூட சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அவரே பார்த்து பதட்டப்படுறான்னா திமுகவோட வெற்றி வாய்ப்பை சென்னையில வந்து தமிழக வெற்றி கழகம் தமிழ் பொடியே ஆகுதுங்க. உண்மை. நீங்க வந்து வட சென்னைக்கு போனீங்களா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல? அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க? அதான் சொல்றேன். சரி, சென்னை பெரிஃபரல், சென்னையை சுற்றி உள்ளதெல்லாம் 100%. அதே போல டெல்டா 100%. அப்ப இதுல வந்து வெற்றி வாய்ப்புகள் எல்லா இடங்களையும் பட் எங்களுக்கு ஒரு சில வீக் ஏரியாஸ் இருக்கு. வீக் இன் தி சென்ஸ் we are not third or fourth அப்படி கூட இல்ல, 2வதுல இருப்போம். இப்போ இந்த கொங்கு பெல்ட், நோ கொங்குல we are fighting with ADMK and we are leading. சிவகங்கை, ராமநாதபுரம், இந்த இந்த ஒரு 2-3 பகுதிகளில் மட்டும், ஜோன்ல மட்டும் DMK இஸ் லிட்டில் பிட் லீடிங். we are at the second level. மற்ற எல்லா இடங்களிலும் we are leading. ஸோ இந்த கருத்து கணிப்பு, கருத்து திணிப்பு, இதற்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆன்சர் வெகு விரைவில் இல்லை சார். இப்போ எல்லா கருத்து கணிப்பும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைரக்ஷனை கொடுக்கும். என்ன மாதிரினா, யார் வின் பண்ண போறாங்களோ ஸோ அவங்களுக்கு ஆதரவா வரும். அப்படி இல்லைன்னா வந்து நான் எப்படி கணிக்கிறேன்னா, எப்போதுமே மக்களுடைய மனநிலை இருக்குல்ல, காமன் சைக்கின்னு ஒன்று இருக்குது. போன வாட்டி 2021 காமன் எல்லா மக்களுடைய மனநிலையும் இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே இருந்தது. அது நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதுக்கு திமுக தான் காரணம். அவங்க வந்து நிறைய வந்து ஆன்டி ஏடிஎம்கே கேம்பெயின் பண்ணிட்டே இருந்தாங்க. எடப்பாடி நம்மளுடைய உரிமையெல்லாம் அடகு வச்சு, பிஜேபி வச்சு எடப்பாடி சொன்னாங்க. அப்போ அங்கே போயிட்டு டெல்லியில் சரண் அடிச்சிட்டாரு, உரிமைகள்லாம் போயிடுச்சு, நீட்டு அப்படி இப்படின்னு நிறைய பேசியிருந்தாங்க. அது மக்கள் மத்தியில் எடுபட்டு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து ஓரளவுக்கு நான் சொல்றது ஒரு 30%, 100% ஒரு ஃபேரான கவர்மெண்ட் இவங்க கவர்னன்ஸ் கொடுத்துருந்தா கூட மக்கள் மன்னிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க வந்து 0.5 கூட கொடுக்கல. 505 வாக்குறுதிகள் கொடுத்துட்டு எல்லா முக்கியமான வாக்குறுதிகளும் நிறைவேற்றவே இல்லை. ஒரு 2-3 சொல்ல முடியும், நிறையவே சொல்லாமே. ஃபர்ஸ்ட் ரொம்ப அடிப்படையாக சொல்றேன், மந்த்லி இபி பில் சொன்னாங்களே, ஆமா, அதை ஏன் பண்ண முடியல? அதுக்கு ஏதாவது காசு வேணுமா? ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதானே இது. காசு தேவைப்படுற ஒரு ஸ்கீமா? இல்ல அதை கூட ஏன் பண்ணல? ஏன்னா இந்த அரசு அவ்வளவு நட்டத்தில் இருக்குது. ஏன்னா மந்த்லி நீ இப்போ 100 யூனிட் உனக்கு ஃப்ரீன்னு வச்சுக்கோங்க. நீ வந்து ஒரு மாசம் நீ 100 யூஸ் பண்ற, 2வது மாசம் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு மாசம் என்ன 2 மாசத்துக்கு எவ்வளவு? 200 ஆயிடுதா? அப்ப 100 ஃப்ரீன்றது மாறிடுது. அப்ப யூ ஹேவ் டு பே. அதே மாசம் கட்டினா 100 யூனிட் தான் உங்களுக்கு பயன்படுத்துறேன்னா ஃப்ரீ. ஆமா. அப்ப இந்த மாற்றத்திலேயே இவ்வளவு நம்மளுக்கு காசு போயிடுது. இபி பில்லு இதை தொடங்கி சம வேலைக்கு சம ஊதியம்னாங்க. இந்த டீச்சர்ஸ் எல்லாம் அதை நம்பி ஓட்டு போட்டாங்க. ஏன்னா திஸ் இயர் ஜூன் 31 இதை ஒரு ஆண்டு, இந்த ஆண்டுக்கு முன்பு சேர்ந்தவங்களுக்கு 80,000 ரூபாய் சேலரி, அதே குவாலிஃபிகேஷன், அதே வேலை. ஆனால் அந்த ஆண்டுக்கு பின்பு சேர்றவங்களுக்கு 30,000 ரூபாய் சேலரி டீச்சர்ஸ்க்கு. புரியுது. அவங்களுக்கு அல்வா கொடுத்துட்டாங்க. ஒன்றும் பண்ணல. அரசு ஊழியர்கள் வந்து இது இல்லாம மே மாசம் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. சாப்பாடு என்ன பண்ணுவாங்க? ஒரு சில இந்த பகுதி நேர ஆசிரியருக்கு சுத்தமா மே மாசம் சம்பளம் கிடையாது.
அது 2வது பகுதி நேர ஆசிரியர், அதுவும் இந்த சிறப்பு ஆசிரியர்கள்னு சொல்லுவாங்க, ஓவியம், கம்ப்யூட்டரு, அது மாதிரி அந்த ஆசிரியர்களுக்கு இன்னும் கொடுமை. வாரத்தில் 3 நாள் தான், ஒரு மாதத்துக்கு 12 நாள் தான் அவங்களுக்கு சம்பளம். மற்ற நாள்லாம் பிச்சை எடுக்கிறாங்க. பாடல் இசை ஆசிரியர்கள் ஒரு சில பார்வை திறனற்ற இசை ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. அவங்க ட்ரெயினில் போய் பாடி பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அரசு பள்ளி ஆசிரியர்கள் அவங்களாம். அப்படி அவங்களுக்கு விவிதாச்சாங்களா? அதற்கு அடுத்தது பழைய ஓய்வூதிய திட்டம் என்னாச்சு? அது மாதிரி எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போலாம். நகை கடன், நீட்டு அதுதான் மெயின் நீட்ல நீட்னாங்க, மடக்கிட்டாங்க. ஓகே, அது மாதிரி எதையுமே இவங்க பண்ணல. இல்ல, ஒரு மீம் பார்த்தேன் நான் ஒன்று. எப்பொழுதுமே வந்து திமுகவில் வந்து யாராச்சும் பிரச்சாரத்துக்கு போனால், இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லாம் வந்து ஒன்று வந்து செங்கல் எடுத்துகிட்டு போவாங்க, நான் முட்டையை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ ரெடிமேட் போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மீம் பார்த்தேன் நான். ஸோ இப்போ வந்து எடுத்துகிட்டு போலையே, அதுக்கான என்ன காரணம்னா நீட்டை பற்றி ஆனால் எந்த ஒரு உறுதிப்பாடும் கொடுக்கல. முடியாது. அது எப்படி முடியும்? முடியாத ஒன்றை இவர்கள் வந்து இப்போ இவங்க இந்த 5 ஆண்டுகள் இருந்தாங்கல்ல பார்லிமெண்ட்ல, இன்னும் அவங்க மெம்பர்ஸ் இருக்காங்களா? இதை பற்றி ஒரு வார்த்தை என்னைக்காவது பேசிருக்காங்களா? நீட்டே உங்களோட இஷ்யூ தானே. நீங்க மாநில பட்டியலுக்கு மாத்துங்கன்னு ஒரு எஃபர்ட் எடுத்தாங்களா? ஒரு முயற்சி. இவங்களால முடியாது, அது வேற விஷயம். அதற்கான குறைந்தபட்சம் முயற்சி எடுக்கப்பட்டதா? ஒரு வார்த்தை இதை பத்தி யாராவது பேசினாங்களா? வாங்குங்க, சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா எம்பிஸும் கூடுவோம், இல்லைன்னா இந்தியா பிளாக்ல இருக்கிற எல்லா எம்பிஸும் இதை பத்தி ஒரு குரல் கொடுப்போம், ஒரு ரெஃபரண்டம் எடுப்போம், நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு கொண்டு வந்தாங்களா? இல்லை, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஆனா கதை மட்டும் பேய் கதை சொல்லிட்டு இருக்கிறதுல பெரிய ஆட்களா இருப்பாங்க. சரிங்க சார், இது வரைக்கும் உங்ககிட்ட பல விஷயங்கள் பேசினோம். ஸோ இது வந்து இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு முதல் இன்டர்வியூ. இது நான் ஜென்ரல் தான் எடுத்தேன். அதன் பிறகு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பண்ணோம். உறுதியா. ரொம்ப நன்றி லியோ. தேங்க்யூ.